Astro Guru Chanel welcomes you. வணக்கம். நாம் இன்று பார்க்க இருப்பது புதன் பகவான் தரும் பத்ரயோகம் பற்றி. பஞ்சமகா புருஷ யோக பட்டியலில் நாம் குரு பகவான் தரும் ஹம்சயோகம், சுக்கிர பகவான் தரும் மாளவியா யோகம் மற்றும் செவ்வாய் பகவான் தரும் ருச்சயோகம் பற்றி பார்த்தோம். இப்போது பத்ரயோகம். லக்ன ராசிக்கு 1, 4, 7, 10 ஆகிய கேந்திரங்களில் புதன் பகவான் அமரும்போது இந்த யோகம் ஏற்படும். சிலர் 4, 7, 10 ஆகியவற்றில் அமரும்போதே பஞ்சமகா புருஷ யோகங்கள் ஏற்படும் என்றும் சொல்வர். ஏனென்றால் கேந்திரமாகவும் கோணமாகவும் ஒன்று வந்து விடுவதால். சரி, இன்று நாம் பத்ரயோகம் பற்றி பார்ப்போம். புதன் பகவான் தெளிந்த அறிவு, ஆற்றல், கற்பதினால் மேன்மை, உயரிய அறிவு, ஆற்றல், தான் கற்றுக்கொண்ட வித்தைகளாலேயே ஒருவர் மேன்மை அடைவது, இது போன்ற பலன்களை தருவார். அவர் ஆட்சி உச்சம் பெற்று கேந்திரங்களில் அமரும்போது ஒருவருக்கு இந்த பத்ர யோகம் ஏற்படும். இது சுக்கிர பகவான் தரும் லக்ஷ்மி கடாட்சம் அல்ல. இது கல்வி, கற்றுக்கொண்ட வித்தையால் ஒருவன் மேன்மை அடைவதுதான் இந்த பத்ர யோகம். அனைத்து கலைகளுக்கும் சொந்தக்காரர் புதன் பகவான் ஆவார். இவர் ஆயக்கலைகள் 64 தன் வசப்படுத்தியுள்ளார். இந்த யோகக்காரர்களுக்கு இவர் அதை அளிப்பார். ருச்சக யோகத்தினால் ஒருவன் அதிகாரத்தால் அனைவரையும் அடக்குமுறையால் படிய வைத்து ஆழ்வான் என்றால், பத்ரயோக பெற்ற ஒருவன் இவன் முன் அனைவரும் வந்து தலை வணங்குவார்கள். அது பயத்தினால் அல்ல, மரியாதையால் ஒருவரிடம் அனைவரும் தலை வணங்குவார்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு மிதுனம் மற்றும் கன்னியில் ஆட்சி உச்சம் பெறும்போது இந்த பத்ரயோகம் ஏற்படும். இது மதிப்பு, உயர்வு ஆகியவற்றை கொடுக்கும். மீன லக்னக்காரர்களுக்கு 4, 7 ஆகியவற்றில் புதன் அமரும்போது இந்த யோகம் ஏற்படும். நாம் இங்கே கேந்திராதிபத்திய தோஷத்தையோ அல்லது நிஷ்பலத்தையோ பற்றி பேசவில்லை என்பதை மனதில் கொள்க. உடலால் விளையாடும் விளையாட்டு செவ்வாய் என்றால், மூளையால் விளையாடும் விளையாட்டுக்கள் அனைத்துக்கும் சொந்தக்காரர் இந்த புதன் பகவான் ஆவார். Astrological insights. The stars align to bring new beginnings and prosperity. Stay tuned for more celestial updates.